கர்த்தரை அழைச்சோன்னே பொஸ்குன்னு நானும் ஒப்பு கொடுத்துட்டேன், வந்துட்டேன். ஆனால் கொண்டு போய் ஒரு கிராமத்தில் உட்கார வச்சாரு பாருங்க. அங்கேயாவது ஒழுங்காக உட்கார வச்சாரா? 3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேருந்து துரத்தி விடப்பட்டேன் பாருங்க. சோத்திரம். ஆனால் எனக்கு இன்னைக்கு தெரியுதுங்க, கர்த்தர் கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு அங்கேருந்து அப்படியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு நேரம். இன்னைக்கு பன்முகத்தன்மையோட ஊழியம் செய்கிறோம். ஒரு பக்கம் மீடியா ஊழியம், ஒரு பக்கம் ரைட்டிங் ஊழியம், ஒரு பக்கம் கிராமங்களில் ஊழியம். இன்னைக்கு இதெல்லாம் அன்னைக்கே கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்ணு முழுகி திரும்பி போயிருக்கோம். இன்னைக்கே கண்ணு முழுகி திரிகிறது. இன்னைக்கே சில நேரத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? திட்டம் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், அழைப்பு பெருசாக இருக்கலாம், உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற வரைபடம் பெருசாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம், அதுக்கு இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத மாதிரி இருக்கலாம். போங்க இதெல்லாம் என்னது கிடையாதுங்க அப்படின்னு கெத்து விட்டுட்டு சோம்பேறித்தனமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க.